ஸ்பீடா போங்க பாய்ஸ் டீம் வின்னு गर्ल्स ஸ்லோவா வரீங்க அண்ணா என்னண்ணா பஸ் அண்ணா டிரைவர் அண்ணா என்னண்ணா நீங்க இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க அங்க பாருங்க மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க ப்ளூ பஸ் ஏமா ஒரே ஸ்கூல் பஸ் தானம்மா ஏமா இந்த மாதிரி அலப்பற பண்றீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா ஹே we are the winner வந்தாச்சு ஹலோ கிட்ஸ் நம்ம எக்ஸ்கர்ஷனுக்கு வந்தாச்சு எல்லோரும் பொறுமையாக பஸ்லேருந்து இறங்குங்க இங்கே பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்களா நம்ம ரயில்வே மியூசியமுக்கு தான் வந்திருக்கோம் எல்லோரும் சமத்தாக இருக்கணும் எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது அங்கே எங்கேன்ட்டு குதிச்சுட்டு நம்ம ஸ்கூல் மானத்தையே வாங்காதீங்க நல்ல பிள்ளைங்களா பிஹேவ் பண்ணுங்கள் ஓகே ஃபார்ம் அ லைன் அண்ட் கம் சில்ட்ரன் ஏன் இந்த பிள்ளைங்களா இங்கே வந்துட்டு சும்மா அலப்பறை பண்ணிட்டு இருக்கக்கூடாது இந்த பஸ்ஸில் கத்துன மாதிரிலாம் இங்கே வந்து கத்திட்டு இருக்கக்கூடாது ஒழுங்காக சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்ட பொருள் எல்லாம் குப்பையெல்லாம் குப்பை தொட்டியில் போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடடடடா கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடுறாங்களா அங்கே பாடுறோம் இவ்வளோ பெரிய ட்ரெயின் நிற்கிது ரயில்வே மியூசியம் திருச்சிக்கெல்லாம் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்காங்க செம்ம ஜாலியாக இருக்குல்ல சரி உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தெரில இது பார்க்கவே அப்படியே ஏதோ அரண்மனை படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே இங்கே பாடுறா ட்ரெயினில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வச்சு அழகாக ஒரு பைக் மாதிரி செஞ்சுருக்காங்க செம்மையாக இருக்குல்ல குட்டி குட்டி ஸ்பேர்ஸை வச்சு செஞ்சுருக்காங்க கேட்டி நீ போய் உட்காந்துட்ட ஆமாம் கொஞ்சம் நேரத்தில் இங்கே உட்காரக்கூடாது அங்கே உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே உட்காந்துட்டேன் சமஜாலியாக இருக்கலாம் எனக்கு ஃபோட்டோ எடுங்க சிச்சி ஜாக் மீலா இங்கே பாருங்களே ட்ராக் இருக்கு இந்த சைடு ரியல் ட்ரெயின் போகும் போல இருக்கு எவ்வளோ தூரம் போகுது பாரு அந்த சைடு பாரு ஃபுல்லாக ட்ரெயின் ட்ராக் தான் இருக்கு இந்த சைடு வரைக்கும் அப்படியே இந்த மியூசியமே ரவுண்டாக சுத்தம் போல இருக்கு இங்கே பாருங்க க்யூட்டான இது சைக்கிள் மாதிரி செஞ்சுருக்காங்க அந்த ட்ரெயினில் ஃபேன்லாம் வரும்ல அதில் செஞ்சுருக்காங்க இது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல ரியலான ட்ரெயினே கொண்டு வந்து இன்ஜினை வச்சுருக்காங்க செம்மையாக இருக்கு எனக்கு இது பார்த்த உடனே ட்ரெயினில் போகணும் எனக்கு ஆசையா இருக்கே ஆமாம் இன்னும் இவ்வளோ பெருசாக இருக்குது எனக்கும் ட்ரெயினில் போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது நம்ம பேசாமல் இந்த எக்ஸ்கர்ஷனுக்கு பஸ்ஸில் வர பதிலாக ட்ரெயினில் கூப்பிட்டு போயிருக்கலாம் சரி அங்கே ஏதோ ட்ரெயின் மாதிரி இருக்குது ட்ரெயின் ரைடெல்லாம் கூப்பிட்டு போவாங்களா செம்ம ஜாலி கேட்டி பிரின்சி எல்லாரும் இங்கே வாங்க இங்கே பார்த்தீங்களா ஃப்ளவர் கார்டனில் நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டோம் ஐயோ நம்மளை எந்திரிங்கன்னு சொல்ல போகிறாங்க இந்த ஃப்ளவர்லாம் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே காமாக உட்காந்துக்கலாம் பஸ்ஸில் வந்தது டயர்டாக இருக்குது கிட்ஸ் லுக் அட் திஸ் இதெல்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் பயன்படுத்தினது இதெல்லாம் எவ்வளோ பொக்கிஷமாக எவ்வளோ சேஃப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது எல்லாருமே தூரமாக நின்று பார்க்கணும் ஓகேவா யார் யார் ஃபோட்டோஸ் எடுக்கணுமோ எல்லாருமே எடுத்துக்கோங்க ஜாலி செம்மையா இருக்குல்ல நிலா ஆமா சூப்பரா இருக்கு கேட்டி நிலா முதல்ல இங்கேருந்து இறங்குங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்கே போர்டு நோட்டீஸில் போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் கவனிக்க மாட்டீங்களா என்னம்மா நீங்கள் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க அங்கே அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் இது மாதிரி பொருளெல்லாம் தொடக்கூடாதுன்னு நீங்கள் என்னடானா விளையாடிட்டு இருக்கீங்க கீழே இறங்குங்க இந்த கேட்டிக்கும் நிலாக்கும் வேற வேலையே இல்லை மிஸ்ஸிட்ட திட்டு வாங்குறது தான் ஒரே வேலை வாவ் என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரெயினில் யூஸ் பண்ண பழங்காலத்து பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல் எல்லாரும் வாங்க உள்ளே வாங்க கீப் காம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இஸ் யூஸ்ட் இன் எம்ஜி கோச் சலூனா அந்த டிடிஆர்லாம் மேக்கப் பண்ணுவாங்கல்ல அந்த கண்ணாடி நல்லா இருக்குல்ல கேட்டி நீ இப்போதான் திட்டு வாங்கின நம்ம உள்ளே போயிடலாம் இல்லைன்னா மேம் பார்த்தாங்க திட்டுவாங்க லுக் அட் திஸ் இதுதான் நம்மளோட ரயில்வே இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் எவ்வளோ ஸ்டாம்ப் இருக்குது பார்த்தீங்களா இது ஏதாச்சும் இப்போ யூஸ் பண்ணுறீங்களா யாருக்குமே இந்த ஸ்டாம்ப்ஸோட அருமையே தெரிய மாட்டேங்குது அந்த டைம்லலாம் இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான பழைய திங்ஸ் எல்லாம் இருக்குது இது எல்லாமே ஓல்டன் டேஸில் ட்ரெயினில் யூஸ் பண்ண திங்ஸ் தான் இயர் கொண்டு போட்டிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ யூனிக்காக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ ஓல்டான மேப்பு இது நம்ம தமிழ்நாடோட மேப் தான் எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் கிட்ட போய் எல்லாரும் பாருங்கள் பேப்பரே எவ்வளோ பழசாக இருக்குது இருந்தாலுமே ஃப்ரேம் பண்ணி எவ்வளோ செக்யூராக வச்சுருக்காங்க சூப்பரில் மேம் இங்கே பாருங்களேன் அந்த பெல்லெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குது அப்புறம் மேம் ஸ்ட்ரெயிட்டாக போங்க மேம் அந்த சைடு நிறைய இருக்குது பாருங்கள்
யா கிட்ஸ், இங்கே கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இதுவுமே பொறுமையாக பார்த்துட்டு வாங்க. எந்த ஒரு அர்ஜென்ட்டும் இல்லை. 12 o'clock மேலே தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம். அப்போ எல்லாருமே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா போதும். இப்போ யாருமே ஸ்நாக்ஸை திறந்துட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? எல்லாமே பார்த்துட்டு வாங்க. நான் வந்து கொஷின்ஸ் கேட்பேன். வீட்டுக்கு போய் எல்லாருமே வந்து ஒரு புக்கில் எழுதிட்டு வரணும். நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்தோடனே உங்களுக்கு நீங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னு நான் நிறைய கொஷின்ஸ் கேட்பேன். குவிஸ் மாதிரி கேட்பேன். எல்லாமே பதில் சொல்லணும். மேம் இங்கே பாருங்க, எனக்கு தெரியும் இந்த ரெட்டு க்ரீன் ஃப்ளாக் எதுக்கு இருக்குன்ட்டு. ரெயில் வந்துச்சுன்னா ரெட்டு ஃப்ளாக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவாங்க. க்ரீன்னா அந்த ஃப்ளாக் இது பண்ணால் நம்ம ட்ரெயின் போயிடும். எனக்கு தெரியும் மேம். நம்ம இந்தியாவுக்கு ரயில்வேஸ் கண்டுபிடிச்சது இந்த பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ இவங்க தான் மெயினாக வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஊருக்கு நம்ம ட்ரெயின் கொடுத்துருக்காங்க. அவங்களோட தான் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா ட்ரெயின் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஏனுங்க மிஸ்ஸு, என்ன மிஸ்ஸு நல்லா இருக்குது. இது மாதிரி ட்ரெயின் எல்லாம் நான் பார்த்ததே இல்லையே. வேறு ஊர் ட்ரெயின் போல் இருக்குது. மாடலா இது? நல்லா இருக்கே, சூப்பராக இருக்குது. இது என்ன மேமு டெயில் லேம்ப்லாம் போட்டிருக்கு? ஓ இங்கே பாரு, யானையை ஏற்றுமதி செய்கிறது செம்மையாக இருக்குல்ல. அந்த காலத்துலலாம் இப்படி தான் செஞ்சாங்களா? நல்லா இருக்கு மேம். மேம் இங்கே பாருங்க, வெளியில் வந்தால் யானை தேவையில்லாத நிறைய இரும்பு பொருட்களை வச்சு சூப்பராக யானை மாதிரி செஞ்சுருக்காங்கல்ல. ரொம்ப அழகாக இருக்குது. ஹையா அங்கே பாருங்க ட்ரெயின். ஜாலி நம்ம எல்லாருமே போகலாம். ஜாலி, எல்லாரும் உட்காந்துட்டோம். ட்ரெயின் அங்கிள் சீக்கிரம் எடுங்க ட்ரெயின். செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, குழந்தைங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி கார்ட்டூன்ஸ் ஃபோட்டோ பிக்சர்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க. ஜாலி. ஓகே கிட்ஸ், இங்கே பாருங்கள் ப்ளே ஏரியா இருக்குது. யார் விளையாடணுமோ விளையாடிட்டு சாப்பிட்றவாங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேஸில் உட்காந்து சாப்பிட்லாம். ஓகேவா? இது மாதிரி நம்ம ட்ரிப்பெல்லாம் வர்றது செம்ம ஜாலியாக இருக்குல்ல. இது மாதிரி மந்த்லி ஒரு வாட்டி கூப்பிட்டு போனால் செம்ம ஜாலியாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இது மாதிரி வெளியில் வந்தால் செம்ம ஜாலியாக இருக்குல்ல. நம்ம பேரண்ட்ஸும் செம்ம ஹாப்பியாக ஆயிடுவாங்க. ஓரியோ பிஸ்கெட் கூட எனக்கு ஒன்று. இந்த பசங்களா மறுபடி சொல்கிறேன், ஏதாச்சும் குப்பை கீழே போட்டிங்க அவ்வளோதான். என்ன வேலை வாங்காமல் விட மாட்டீங்க போல இருக்கே. எல்லாரும் குப்பை தொட்டியில் தான் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அட ஆயம்மா, எங்களுக்கு தெரியும் ஆயம்மா, நாங்கள் போட்டுடுறோம். இங்கே பாருங்க, நாங்கள் எல்லாமே குப்பை தொட்டியில் போட்டுட்டோம். இப்போ போதுமா? சரி வாங்க, நல்ல பசங்க தான். எல்லாரும் போகலாம், கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு செம்ம ஃபன்னாக இருந்துச்சுல. இங்கே பாரு, அப்படியே ரியலாக அந்த காஞ்சன படத்துலலாம் வரும்ல, சந்திரமுகி காஞ்சன படத்தில் அரண்மனை மாதிரி இருக்குல்ல. செம்மையாக இருக்குது. இனிமேல் நெக்ஸ்ட்டு எப்போ ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரில. இது மாதிரி அடிக்கடி வந்துட்டு இருந்தால் செம்ம ஜாலியாக இருக்கும். ஓகே சிட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.